கத்திரி பசங்க ஸ்தோத்திரம். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்வோனின் புலம்பல். அந்த பார்வோனின் புலம்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைகளை குறித்து நம்ம செய்கிறோம். அது வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்கு, நம்மளுடைய துக்கமான காரியத்துக்கு ஆண்டவர் சந்தோஷத்துக்காகவே பண்டிகைகளை உண்டு பண்ணாரு. இந்த பண்டிகைகள் வந்து அவங்க வந்து பண்டிகைகளை மட்டும் கடைப்பிடிச்சாங்க. பட் தேவனை தேடுறது என்ன செஞ்சாங்க, அவங்க மறந்ததுனால தான் என்ன செய்கிறாருன்னா நேபுகாத்நேச்சாரின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு, அழிவுக்கு வந்து ஜனங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவான காரியங்கள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த திஸ்ரி மாதம் சொன்னோம் பார்த்தீங்களா, திஸ்ரி மாதம் அது வந்து எத்தனாவது மாதம்? 3வது மாதமா? 7வது மாதம். 7வது, அவங்களுக்கு 7வது மாதம். நமக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர். அந்த நாட்டில் அவங்க கூடார பண்டிகை. அவங்க வந்து வனாந்தரத்தில் ஒவ்வொரு இடத்துல கூடாரம் போட்டு தான் வந்தாங்க. கானான் தேசத்தில் வந்து கானானியர் மற்ற புறஜாதிகள் வந்து கட்டடம் கட்டி வந்து குடியிருப்பாங்க. அது ஏசா கட்டடம் கட்டி குடியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆபிரகாம் வந்து கூடாரத்தில் குடியிருந்ததுனால அவங்களுடைய ஒரு கொள்கை கோட்பாடு, நமக்கு வந்து இங்கே என்ன செய்து ஒரு நிலையான வீடு கிடையாது, பரலோகம் வந்து நமக்கு நிலையான வீடுன்னு சொல்லி கூடாரங்களை தான் வந்து குடியிருக்க ஆரம்பித்தாங்க. அதை நினைவு கூறும் பொருட்டா நீ வந்து பாலைவனத்தில் கூடாரத்தில் இருந்த இன்னைக்கு உனக்கு வாழ்வு வந்துச்சுன்னு சொல்லி நீ நினைக்காம உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி என்ன செய்ய ஆசரிப்பு கூடார பண்டிகையை 7வது மாதம் வந்து அவர் வந்து கொண்டாட சொல்கிறார். அப்போ 7வது மாதம் அவர் கொண்டாட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மழை காலங்களாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும், அவங்களுக்கு எல்லா சேர்ப்பின் பண்டிகை இப்போ வரும் பார்த்தீங்களா. அந்த திஸ்ரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து சபைக்கு வந்துடும். முதல் தேதி இப்போ நம்ம 1ஆம் தேதி போய் கம்யூன் சர்வீஸ் எடுக்கிறோம்ல, அதை வந்து இப்போ நம்ம கடைப்பிடிக்கிறோம். இது கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்போ என்ன செய்கிறாரு, முதல் மாதம் எப்போவுமே எந்த மாதம் பிறந்தாலும் 1ஆம் தேதி எங்கே போயிடணும், ஆமாம் குடும்பமாகவே சொல்லி சர்ச்சுக்கு போயிடணும். இப்போ நம்ம யார் போகிறோம், ரசிக்கப்பட்டவங்க மட்டுமே போகிறோம். ரசிக்கப்பட்டவங்க வீட்டில் இருந்துறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த நாள் எங்கே போகணும், அவங்க சபைக்கு போயிடணும். சபைக்கு போயிடணும். ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு சுற்றி வெளிப்புறம் இருக்கு இல்லையா, அதில் போய் இருந்துடும். ரைட்டா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே சபை கொடுக்குற பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா தகன பலி, அப்புறம் சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, அப்புறம் என்ன பலி இருக்குது, போஜன பலி. இந்த பலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம படிக்கும் போது சரி மாதத்தில் முதல் நாள் போவாங்க, அதுக்கு அடுத்த 7 நாள் என்ன செய்வாங்க, யாராவது பாவம் பண்ணால் போவாங்க, இல்லை சமாதான பலி பண்ண போவாங்க, சர்வாங்க தகன பலி பண்ண போவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு இதோட எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க, காது குத்த போகிறாங்க, கல்யாணத்துக்குன்னு போகிறாங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து செய்கிறாங்க சாமி சொல்கிறாங்க. அந்த கோவிலை சார்ந்தது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட கூட அப்படி கிடையாது. இன்றைக்கி நமக்கு பிறந்த நாள் செய்கிறாங்க, வீட்டிலே கொண்டாடிடும். அவங்க என்ன செய்வாங்க, பிறந்த நாள் கூட என்ன செய்வாங்க, சாமிக்கு போய் ஏதாவது ஒரு பால் அபிஷேகம் அப்படின்னு பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஒரு துக்க நாள், நினைவு நாள் அப்படி வீட்டில் நம்ம சோதரை கூட்ட வச்சுட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கோயிலில் போய் என்ன செய்வாங்க, திதி கொண்டாடுறன்னு சொல்லி ஒரு ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. ராமேஸ்வரம் போக முடியாது, வந்து திருவடத்துக்கு போகும். இப்படி வந்து அந்த அந்த ஆதியில யூதர்கள் வந்து கடைப்பிடித்த கொள்கைகள்லாம் இன்ன வரைக்கும் மாறாமல் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் தேவன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியலை. பட் ஆனால் இந்த காரியங்கள் அவங்ககிட்ட மாறாமல் இருக்கணும். அது மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், ஓசை சொல்லுவார், நீங்கள் சபை கூட பரிசுத்த நாள் வர்றதுக்கு முன்னாடி 3 நாள் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், உங்களை நீங்கள் சுத்திகரித்துக்கணும்னு சொல்லி சொல்லுவார். இப்போ சுத்திகரித்துக்கணும்னா குடும்ப உறவு இருக்கக்கூடாது. அடுத்து வந்து குழந்தைங்க பிறந்தால் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம், 40 நாள் அவங்க வராமல் இருப்பாங்க. அப்புறம் 8வது நாள் அவங்க என்ன செய்யணும், அங்கே போய் அது பேர் விருத்த சேதனம் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ 40 நாள் கழிச்சு அந்த வீட்டை என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. மாதத்துக்கு முதல் நாள் முன்னாடி என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆசிரியப்பு கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவங்க வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் அப்படி போட்டுட்டு, அதுதான் இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க, போகி பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதை பழசெல்லாம் தூக்கி போட்டு இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு அப்போ என்ன செய்வாங்கன்னா மண்பானது நிறையா வச்சுருப்பாங்க. ரொம்ப மிஞ்சி போனால் அந்த ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, எனக்கு விவரந்ததே வந்துச்சு. அப்போ சொல்லி இந்த மண்பாண்டு பூரா என்ன செஞ்சுருவாங்க,
இந்த பக்கம் சாஞ்சு உட்கார இப்படி செல்வா இதை விட்டு சாஞ்சு போடுங்க, அவன் சாஞ்சு வாங்கிச்சு. அந்த மண்பானைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா வெளியில் வந்து தீட்டு பட்டுச்சுன்னு சொல்லி போடுவாங்க. இதே குழந்தை பிறந்தாலும் போடுவோம். குழந்தை பிறந்ததுக்கு தான் வந்து 40 நாள் வந்து அதை போடுவோம். மற்ற நாட்களில் வந்து போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் வந்து செய்யணும் 40 நாள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து 8ஆவது நாள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 நாள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வர்றதுக்கு அது ஒரு பரிசுத்தமான நாள் சொல்லி கொண்டாடுவாங்க. அது வந்து இன்னைக்கு இந்துக்கள்கிட்ட வந்து என்ன செய்யுது இருக்குது. இப்போ வந்து மண்பானை கிடையாது, பட் ஆனால் என்ன செய்வாங்க, ஒரு 40 நாள் எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரு செத்தா ஒரு 30 நாள் எங்கேயும் போக மாட்டாங்க. அதுக்கு போய் என்ன செய்வாங்க, ஆலயத்தில் போய் ஏதாவது திரி போடுவாங்க, எண்ணெய் உதவி. இந்த சடங்குகள் எல்லாம் அந்த நம்மளுடைய இந்துக்கள் மத்தியில் அப்படியே இருக்குது. ஆமாம், இதுகள் கடைப்பிடிச்சது இருக்குது. நாம் அங்கேயிருந்து வந்தவங்க தான் வந்த நாள் மனுஷன் கருத்துக்குள்ளே இருக்கணும். அந்த காரியங்களை வந்து பண்ணுறதில்ல. நம்ம தேவனை தேடுறதுனால நமக்கு அது வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க செய்ததோட முக்கிய சாராம்சம் வந்து எல்லாற்றையும் தேவனை சார்ந்து கொள்ளுகிற அந்த நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு வந்து எப்போவுமே தேவனை சார்ந்து சபையை சார்ந்து கொள்ளுகிற எல்லாத்துக்கும் கோவிலுக்கு போவாங்க. அப்படி சார்ந்து கொள்கிற பழக்கம் வந்து அவங்க அப்படி தக்க வச்சுருக்காங்க. அவங்க என்னன்னு தெரியாமல் இந்த பாரம்பரியத்தில் ஊறி போய் தாய் தகப்பன் செஞ்சதை அதை அப்படி விடாமல் கொண்டு வந்திருக்காங்க. நாம் என்ன செய்யறது, சண்டே சர்வீஸ் போகிற சொல்கிறோம், கஷ்டப்படுறோம். கர்த்தருடைய ஆவிக்குரிய நாள் கொண்டாடி ஒரு என்ன செய்ய 3 மணி நேரம், முந்தியெல்லாம் 3 மணி நேரம் சபைக்கு போனால் 3 மணி நேரம் அதை தசம பாகத்தில் ஒரு பங்குன்னு சொல்லி 3 மணி நேரம் வந்து சபையில் வந்து உட்காந்துருப்போம். 10 மணிக்கு ஆரம்பித்து 12 1 மணிக்கே முடியும். 1 மணிக்கு பிறகு வீட்டுக்கு வரும். காலையில் செஞ்சு சமைச்சு வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி தான் எல்லாம். அப்போ ஹோட்டலில் அவ்வளோ அறியுது. அப்போ எல்லாரும் போய் சமைச்சு வச்சுட்டு வந்து போய் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆராதனைக்கு ஒரு 1 மணி நேரம் தக்க வச்சு உட்கார வைக்கிற பெரிய கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் 1 மணி நேரம் சர்வீஸ் வச்சாங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க, அந்த எண்டில் செய்தி முடிகிற எண்டில் வர்றாங்க. செய்தியே ஒரு 20 நிமிஷம் தான் என்ன செய்யலாம். தேவனுடைய வாக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது குறைக்கும் போது தான் அங்கே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி ஏன் இஸ்ரவேலர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அந்த நேரம் கடைப்பிடிக்கிறாங்க, கொடுக்கறதுல கடைப்பிடிக்கிறாங்க. அவங்கள அப்படியே பழக்க வச்சுட்டார் கர்த்தர். எப்போ ஆரம்பித்தார், மோசைட்ட வந்து இந்த ஜனங்களுக்கு நீ காணிக்கையே வாங்கி ஆசரிப்பு கூடாரம் செய்யணும் ஆரம்பித்தது. அவன் அப்படி அதை டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அதுலேயே ஊறி வளர்ந்துறான். இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட நம்ம போய் அவன் பிள்ளைகிட்டையோ புருஷங்கிட்டையோ போய் நம்ம வந்து காணிக்க விடா என்ன சொல்லுவான், அவனுக்கு இதுக்கு காணிக்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இன்றைக்கி வந்து உருவாகி போகுது. ஆனால் இன்றைக்கி இஸ்ரவேலர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குற விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அவங்க மாறவே இல்லை. நீங்கள் இந்துக்கள் எடுத்துக்காங்க, ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்கிறாங்க, முடியை கொடுத்து ஒரு சாமிக்கு போய் காணிக்க கொடுக்குறாங்க. ஒரு வீடு கட்டுனா என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம்னு ஐயரை வர சொல்லி அவனுக்கு காணிக்க கொடுத்து அப்புறம் போய் அங்கே கோயிலுக்கும் காணிக்க கொடுக்குறாங்க. ஒரு லாபம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, காணிக்க கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு வந்து கருப்பு பணம் இருக்குது அதனால போடுறேன்னா அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு நல்லதோ துக்ககரமானது நடந்து செய்வாங்கன்னா அந்த கோயிலை சார்ந்து செய்வாங்க. அந்த சாமி குத்தம் நமக்கு என்ன செய்ய, நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நான் வந்து ஆடுக்கு பழி கொடுக்காதனால இன்றைக்கி எங்கள் தாத்தா செத்து போயிட்டேன், எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, என் வீட்டுக்கார் செத்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பயங்காட்டுக்கிற ஒரு சுபாவம் இருந்தாலும் உண்மையிலேயே என்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாமே வந்து கடவுளை சார்ந்து செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. எப்பவும் தேவனை சாரக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன செய்கிறாங்க, அந்த யூதர்கள் கர்த்தர் சொன்ன லேவி கோத்திரத்துக்காரு லேவி புஸ்தகத்தில் காணப்பட்ட அத்தனை காரியங்களும் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லை, அதில் வந்து குறைவாக காணப்படுங்க. நாமளே என்ன செய்கிறது, சண்டே சர்வீஸுக்கு ஒரே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 2 மணி நேரம் அதில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்காக இங்கேருந்து பழனி யாத்திரை போகிறாங்க, அங்கே போய் நீங்கள் கோயிலில் போய் கூட்டணும், தெளிக்கணும், ஒரு வேலை செய்யணும், காணிக்கணும்னு சொன்னால் முதல்ல நிற்கிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு, அந்த யூதர்கள் செஞ்ச காரியம். இன்றைக்கி நம்ம வந்து சபையில் போய் நீ ஒரு கூட்டுடா பெருக்குடானவங்க என்ன செய்கிறாங்க, செய்ய மாட்டாங்க, அந்தஸ்து பார்க்குறாங்க. அப்போ இதையெல்லாம் விட்டு நம்ம ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுல என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜனங்கள் வந்து மட்டுப்பட்டு நின்றாங்க. அன்னைக்கு உள்ள 7 பந்தி விசாரிப்புக்காரர் இருந்தாங்க. அது எப்படிப்பட்ட வல்லமையில் பிலிப்பு என்ன பண்ணேன், ஒரு பட்டணத்தையே ஆதாயம் பண்ணினேன். ஸ்தேவான் என்ன பண்ணேன், கிரேக்கர் மத்தியில் இருந்து வல்லமையாக இருந்து தன்னை ரத்த சாட்சியாக முதல் ரத்த சாட்சியாக தன்னை வந்து ஒப்பு கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க தேர்வு பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு சபையில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் நீங்கள் சமைக்கணும், நீங்கள் பந்தி விசாரணை பண்ண நினைச்ச மாட்டாங்க.
செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே செய்ய மாட்டாங்க. இந்த இது படிச்சிருக்கேன், நான் அது படிச்சிருக்கேன், இந்த வேலையை நான் இப்படி செய்ய முடியாது, இந்த ஸ்டேட்டஸ் என்ன, அட்லீஸ்ட் ஒரு கவரை கொடுத்து இதை கொடுங்க, ஒரு பத்திரிக்கை கொடுத்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறத கூட செய்ய மாட்டேங்கிறேன். அதே ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, கொட்டடிக்கிறதுக்கு வருவாங்க, மைக்கை பிடிச்சி பார்க்குறதுக்கு வருவாங்க, மற்றபடி சேரை தூக்கி போடுங்கன்னா நினச்சி போட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. கேட்டாலும் அன்றைக்கி தான் எங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்குது, அன்றைக்கி வந்து 2 மணி நேரம் வேலை பார்க்குறதா, இல்லை நான் 2 மணி நேரம் வேலை பார்த்தா நான் செய்தியை கேட்குறது எப்படி. அப்போ ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளையோட மனப்பாங்கு எப்படி ஆகிட்டு போச்சுன்னு சொன்னால், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற ரசிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க, ஞானஸ்தானத்தை நான் வந்து பரலோகத்துக்கு போயிருவேன்ற ஒரு நிச்சயம் மட்டும் நம்மகிட்ட இருக்குது. பட் ஆனால் தேவனை சார்ந்து வாழக்கூடிய, சபையை சார்ந்து வாழக்கூடிய, தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழக்கூடிய தன்மை வந்து ஆவிக்குரிய ரீதியில் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி இந்துக்கள் மத்தியில் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம முஸ்லீம் மத்தியில் எடுத்துக்காங்க, அங்கே ஒரு மத குருமார்கள் பூசாரிகளுக்கு என்ன செய்வாங்க, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத வேத வாக்கா நினைப்பாங்க. இன்றைக்கி தேவ செய்தி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, என்னை குறித்து பேசுகிறாரு, என்னை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற குதர்க்கமான நிலைகளை மாறி போய் சிதறி போய் சின்ன பின்னமாகி போய் என்ன செய்கிறோம், கிடக்குறோம். ஏன் அப்படி கிடக்குறோம் அப்படின்றது கர்த்தர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அவர் வரும்போது அந்த விசுவாசத்தினோட வந்து நிலைக்கிற பிள்ளைங்க வந்து என்ன செய்வார், அவர் கூட்டிகிட்டு வர போகிறார். அதனால தான் சபை இப்படி செய்யுது, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவங்க, நாம் என்ன செய்யறது, தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறோமா, தேவனுடைய சபையை சார்ந்து இருக்கிறோமா, தேவனுடைய காரியங்களை சார்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிறது நாமே நிதானத்தை நம்ம வந்து மாற்றிக்கிறோம்னா. ஆனால் நம்ம சபை சீர்குலைந்து போயிருக்கோம், அதை வந்து குறிக்கிற சங்கடப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சரி நம்ம என்ன செய்யணும் கூட, அதுக்காக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் வந்து உங்களுடைய மீட்பு விலைக்கிரயமானது வந்து பார்த்தீங்கன்னா விருதாவாக போகிறதுக்காக நீ அங்கேருந்து வரல, நரகம் நிரம்புறதுக்காக நீ அங்கேருந்து வரல. நரகம் என்ன செய்யணும், வெறுமையாக்கப்படணும், பரலோகம் நிரம்பணும். எப்படிப்பட்டதுன்னா கடைசி நேரத்தில் அந்த இருதயத்தில் தொட்டு பேசுகிற தேவன் நீர். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன ஒருவரை நீங்கள் மாற்ற சித்தம் கொள்ளணும், நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். ரைட்டா? அப்போ கிறிஸ்டி மாதத்தை பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்ன செய்கிறாரு, சபைக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது என்ன செய்வோம், அந்த சபைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பூரிகை வந்து செய்து வச்சுருப்பாங்க. வெள்ளி பூரிகை செய்யும்போது ஒரு சத்தத்துக்கும் ஒன்று ஒரு சத்தம் கூட்டும்போது என்ன செய்யணும், எல்லோரும் வந்துடும். 2வது சத்தம் கூட்டும்போது வெளிப்பிராத்து வரணும். 3வது சத்தம் கூட்டும்போது மகா பரிசுத்த சத்தத்தில் காரியம், அடுத்த மகா, இப்படி ஒவ்வொரு பூரிகைக்கும் ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த அடையாளம் வந்து எப்போ இருந்துச்சுன்னா, சிஎஸ்ஐ சபைகள் வந்து மணி அடிப்பாங்க, ஆலய மணி. 1ஆம் மணி அடித்தாங்க சொன்னால், அங்கே வந்து சிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா 3ஆவது மணி அடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா உள்ளே போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூட வந்துட்டு சிஎஸ்ஐ சபையை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு சுற்றி ஜனங்கள் வந்து குடியிருப்பாங்க. இந்துக்களையும் பார்த்திங்கன்னா கோவிலை உண்டு பண்ணி சுற்றி வந்து குடியிருப்பாங்க. ஆசரிப்பு கூட வந்து உருவாக்கிட்டு கத்த என்ன செய்வாருன்னா, முன்னாடி ஒரு 3 கோத்திரம், லேவி கோத்திரம், முக்கியமான கோத்திரம் ஒரு 3 கோத்திரம், இந்த பக்கம் ஒரு 3 கோத்திரம், இந்த பக்கம் ஒரு 3 கோத்திரம், பின்னாடி ஒரு 3 கோத்திரத்தை வந்து குடியிருக்க வச்சுருப்பார். லேவியர் வந்து உள்ளே இருக்குன்னு வெளிநிலங்களில் தங்கணும், கூடாரம் போட்டு தங்கணும் வச்சுருப்பார். இந்த பாணியத்தை பார்த்திங்கன்னா கிராமங்கள் உருவாக்கும் போது கோயிலை வந்து நடுவில் வச்சு சுற்றி மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி தான் பட்டணங்கள் வந்து உருவாக்குவாங்க. மதுரை பட்டணத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா நடுவில் என்ன இருக்குது, மீனாட்சி மங்கலம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னா கோயில் நடுவில் இருக்கும், புறம்பாக இருக்காது. புறம்பாக இருக்கிற இதுதான் வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்னா வேதத்தின்படி என்ன செய்கிறாரு, கர்த்தர் சொன்னது நீ ஆகம விதிப்படி இல்லை, ஆகம விதிப்படி இல்லை, ஆகம விதிப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகம விதி வந்து பார்த்தீங்கன்னா லேவிய ராமத்தில் இந்த காரியங்களுக்கு அங்கே சொல்லுவாங்க ஆகம விதின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிழக்க இருக்கணும் வாசல். இப்போ ஆகம விதி இல்லாத கோவில் பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் கோவில், காளியம்மன் கோவில், முனியாண்டி கோவில், ஆண்டு இது வந்து அவங்கவுங்களாம் வந்து கொண்டு வந்து அதுக்கு வந்து ஆசை தேவைன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் செய்துக்குவாங்க. அப்போ இப்படி வந்து ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ சபை வந்து நம்மளுடைய இது பற்றி நடுவில் இருக்க வேண்டியது. இப்போ நடுவில் இருந்தால் நம்ம என்ன தொல்லை பண்ணுறாங்க, நாம் ஏதோ ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய காரியம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை கட்டிட்டாங்கன்னா சுற்றி என்ன செஞ்சுருவாங்க, அங்கே ஒரு பட்டணத்தை வந்து உருவாக்கி விட்டுருவாங்க. அவங்க கட்டணம் கட்டும்போது ஒரு பட்டணத்தை உருவாக்கும்போது சொன்னால் அந்த கோயிலை வச்சு தான் பார்த்து சுற்றி வரும். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து தஞ்சாவூர் கோயில் இருக்கும். இங்கே திருச்சி மலைக்கோட்டை எடுத்தாலும் நடுவில் இருக்கும், சுற்றி என்ன செய்ய அடிவாரம், பழனியத்துலாம் அடிவாரத்தை சுற்றி என்ன செய்ய அப்படியே வந்து பட்டணம் வந்து சொல்லுவாங்க. அப்போ இதை அமைப்பு வச்சு தான் சில பட்டணங்கள் வரும். அன்னைக்கு உள்ள அதே காரியங்கள் ஆசரிப்பு கூடார நடுவில் இருந்துச்சு, சுற்றி என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் வந்து குடியிருந்தாங்க. இஸ்ரேல் வந்து அந்த காரியங்கள் இன்றைக்கி சில இந்துக்கள் மத்தியிலோ மற்ற எல்லா காரியங்கள் மத்தியிலோ மசூதி எடுத்துக்கிட்டால் நல்ல பிரபலமான இடத்துல மசூதி இருக்கும், சுற்றி என்ன இருக்கும்
வீடுகள் இருக்குது. பார்த்துருக்கீங்களா மதுரையில் இந்த இடத்துல மசூதி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். நடுவில் மசூதி இருக்கும், சுற்றியும் இருக்கும், பட்டணங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து திஸ்ரி மாதம் 7வது மாதம் பார்த்திங்கன்னா அந்த 7வது மாதத்தில் அவங்களுக்கு 7வது மாதம், நமக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம். அப்போ மழைக்கு முந்தி என்ன சொல்கிறாரு, 1ஆம் தேதி டு 7ஆம் தேதி செஞ்சால் பலி, 1ஆம் தேதி வந்திருக்கேன், 1 to 7 வந்து செய்யணும், ஒரு வாரம் பலி செலுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு வந்து சபை கூடும் பரிசுத்த நாள்னு சொல்லி அறிவிப்பாங்க. இப்போ 1ஆம் தேதி வந்துட்டாங்களா, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பலி செலுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க, போவாங்க வருவாங்க போவாங்க. இப்போ எல்லா நாளும் பலி செலுத்தப்படுகிறது, எல்லா நாளும் என்ன செய்கிறாங்க, அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. எல்லாமே சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. எல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும். சொல்கிறதே பார்க்குறேன். இப்போ இவங்களுக்கு வந்து சித்திரை மாதம் எங்கிட்டு ஒரு அழகர் நடந்துச்சுன்னு சொன்னால், அப்புறம் பார்த்துட்டு இங்கே சோழவந்தாவில் என்ன செய்வாங்க, ஒரு அழகரை வச்சு இறக்குவாங்க. அப்புறம் எங்கிட்டு தேனூர் பக்கம் ஒன்று இறக்குவாங்க, அப்புறம் வண்டியூர் பக்கம் போவாங்க. இப்படி வந்து அவங்களுடைய திருவிழாக்கள் இந்த லிங்க் தொடர்பாக இருக்கும். ஒரு சாமியை கும்பிட்டு அடுத்த சாமியை அந்த அழகர் இறங்குறப்ப மீனாட்சி இந்த பக்கத்துலேருந்து வரும். அப்போ அவங்க வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இங்கிட்டுப்பா அதுங்கிட்ட ஒரு சாமி கும்பிடுவாங்க, அங்கிட்டு ஒரு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் தை மாதம் மட்டும் தைப்பூசம் பழனிக்கு போவாங்க, திருச்செந்தூருக்கு ஒரு மாதத்தை வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் காஷ்மீருக்கு ஒன்று காசிக்கு ஒன்று, இந்த மாதிரி லிங்க் பண்ணி தொடர்பு படுத்த மாதிரி அந்த தொடர்பு வந்து ஆதி நாட்கள் அந்த யூதர்லேருந்து லேவி கோத்திரத்து லேவி புஸ்தகத்தை எழுதப்பட்ட பிரகாரமே அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒன்று ஒரு நாள் நடக்கலை, ஒரு நாளே ஒரு சர்வாங்க தகன வழியாக நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 கோத்திரம். அவங்க வந்து எகிப்துக்கு போகும்போது 750 பேர் மறைச்சிக்கிறோம். அவர் புதிய ராஜா வரும்போது எவ்வளோ இருந்துச்சு, 6 புருஷன் மட்டும் 6 லட்சம் பேர். ஆனால் வனாந்தரத்தில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இராணுவ தளபதி மட்டும் எண்ணுவாங்க. அதுவே கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு. அப்போ புருஷர் எல்லாமே இருக்கும்போது நம்ம ஒரு தோராயம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ மாரியம்மன் கோயிலில் வந்து தீச்சட்டி பால் கூட உடைக்கிறாங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே நிறைஞ்சு போகும். அங்கே போய் பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு நாள் வந்து இந்த பாவ நிவாரணம் கூட ஒரு ஆட்டுக்குட்டி தான் விட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுருப்பாங்க, வேட்டிக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்ச பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எது வரைக்கும் போகும், பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் போகும். இந்த டெய்லி வந்து நடக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு 6 என்ன செய்வேன், ஆமாம் போவேன். அப்போ தான் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பாவ பரிகார நாள் வந்து கர்த்தர் வந்து வைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்ட், ஆமாம் ஒரு தடவை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாவ பரிகார நாள். அந்த பாவ பரிகார நாள் அன்றைக்கி தான் என்ன உள்ளே போகிறேன். அன்னைக்கு உள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும், பலி நடந்துக்கிட்டே இருக்காங்க. போகிறனால ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வெட்டுவேன் அப்படிங்க. இங்கே பலி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பலி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பலி செலுத்துக்கிற அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வந்து உள்ளே போய் தெளிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அவங்க போடுற இந்த என்ன சொல்லியிருக்கா தூப வர்க்க புகையானது மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் என்ன செய்யும், உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறேன் கொஞ்சம் சின்ன போல் எடுத்துகிட்டு போகிறேன் போல், அது மட்டும்தான் என்ன செய்யுது உள்ளே போகுது. அப்படி அவன் எடுத்துகிட்டு போகிற தூப வர்க்கம் கொஞ்சமாக தெரியல. இன்றைக்கி நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் போக போகிறீங்க. இப்போ பரிசுத்த ஆசிரியப்பு கூடாதுங்கிறது 100 மீட்டர், அவ்வளோதான். 100 மீட்டர்னு எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் 100 மீட்டர் அவ்வளோ நீளம் இருக்குமா? அந்த டெம்பிள் சிட்டி பாதி இறங்குறதுல வந்து டெம்பிள் சிட்டி 100 மீட்டர். ஒரு 1 கிலோமீட்டர் வாங்க, 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். அப்போ அந்த 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ நம்ம கேட்டுக்கிட்ட வந்து சரிங்க நீங்கள் வந்து சாம்பிராணி போக போகிறீங்க, இல்லை சாம்பிராணி போக சும்மா சின்னமாக போட முடியாது. எல்லோரும் வந்து தூப வர்க்கன் போது எல்லோரும் வந்து அங்கே செய்கிறாங்க, போடுறாங்க, பலி செலுத்துகிறாங்க, எரியுது. அப்போ அந்த புகையானது எங்கே உள்ள வரும், மகாபரிசுத்த சவாரி. நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆட்டை விட்டுவாங்க, இவன் சும்மா 7-10 தெரிவிப்பாங்க. ஏன்னா அதுக்கு கத்த என்ன பண்ணியிருக்காரு, துணியில தான் என்ன செஞ்சுருக்காங்க, திரை வச்சுருக்காங்க, துணியில தான் திரை வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவன் வெளிப்பிரகாரம் புறஜாதியாக இருக்கிறவன் அவன் அங்கே இருந்தாலும் அவன் துதிக்கும் போது எங்கே வந்துடும், பரலோகம் வந்து எட்டப்படும். அவன் அழுது கண்ணீர் சிந்தனால எங்கே வரும்,
பரலோகம் எட்டப்படும். இப்போ வந்து நாம் வந்து கர்த்தருக்குள்ளே இல்லை, கர்த்தருக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நாம் அழுது கண்ணீர் சிந்தும் போது கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு நினைக்கிறாங்க அன்னைக்கு அழுத கண்ணீர் வச்சிருக்காரு கர்த்தர் பார்த்துருக்காரு. அப்போ அவர் எவ்வளவு வந்து தீர்க்கமாக எவ்வளவு ஞானமாக வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து முன் அடையாளமாக உறுதிப்படுத்துறாங்க. அவருடைய ஒவ்வொரு காரியம் நமக்கு தியானிக்கும் போது நமக்கே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இவ்வளவு ஞானம் உள்ளவர், அதுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் நம்ம என்ன செய்ய ஈஸியாக என்ன செஞ்சிடறாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸியாக பைபிளை வந்து படிச்சுட்டு போகிறாங்க. எவ்வளவு காரியங்கள் நுணுக்கமாக அவருடைய நுணுக்கங்களுக்கு மிச்சினவை யாருமே இந்த உலகத்தில் இருக்கிற வீட்டை அவன் அப்படி கட்டியிருக்காங்க, சவுதி அரேபியா இப்படி கட்டியிருக்கேன், இவன் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இவன் அங்கே போய் பறக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு சின்ன விஷயத்த செய்றாரு புறஜாதி அவன் அங்கே போய் என்ன செய்யறாங்க, அவன் உள்ள வர்றதுக்கு முடியாது, இங்கே வர முடியாது. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆரோனை தவிர எவனும் வர முடியாது. அப்போ அந்த மகாபரிசுத்தத்துக்கு ஆரோன் போனாங்க. என்னுடைய பலி செலுத்தின புகையானது மகாபரிசுத்த ஸ்தலம் போய் என்னுடைய கண்ணீர் எங்கே போய் சேருது, பரலோகம் போய் சேருது. அன்னைக்கு அவன் மகாபரிசுத்தாங்க அந்த அது பேர் என்ன, அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தாமல் இருந்திருக்கலாம். என்ன செய்திருக்கலாம், ஒரு விறகு அடுக்கிற ஒரு அடிமையாக இருந்திருக்கலாம் இல்லையா, அடிமையாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவன் வந்து விறகு அடுக்கும் போது ஆடவரே எனக்கு பலி செலுத்துறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு புறா குஞ்சம் கொண்டு போனாங்க. அப்போ புறா குஞ்சம் கொண்டு போகக்கூட அளவுக்கு கூட இங்கே யார் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஆண்டவர் வந்து பண்டிகை கொண்டாடுவோம் சொல்லுவார், வாசல்ல வந்து பரதேசியா இருக்கிற லேவியரையும் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு லேவியர் புத்தகத்தில் சொல்லுவார். அப்போ கஷ்டப்படுகிற ஒரு லேவி ஆசாரியரும் இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாளாகமத்தில் வரும். தான் வந்து லேவியராகி ஒரு புத்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மீகா வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசாரியாக இருப்பேன். ஆனால் அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த ஆசாரித்துவம் பண்ணுறது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா சபை இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவன் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் ஆசாரி வச்சிருப்பேன். அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சரின்னு சொல்லி என்ன செய்வேன், ஆசாரியாக இருப்பேன். அப்போ தான் கோத்திரம் வந்து என்ன செய்வாங்க, நீ ஒருவனுக்கு போட்டு நீ ஆசாரியம் கூட நீ பின்னாடி வா, நீ வந்து ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியம். அப்போ அப்படிப்பட்டவங்க அந்த நாட்களில் செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்காங்க சிதறப்படும் போது. அப்போ அவன் இருக்கட்டும், இல்லை லேவி கோத்திரனா கூட இல்லை, வேற ஒருத்தனா கூட இருக்கட்டும், தண்ணி ஊற்றுறவே அடிமை, விறகு வெட்டுறவே அடிமை. கர்த்தர் வந்து அப்படி தான் வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு. விறகு வெட்டு ஒரு புறப்பையும் நினைச்சு அடிச்சு கொண்டுன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இஸ்ரேல் புத்திரருக்கு அந்த சட்டத்திட்டம் தெரியும். அடிமைக்கு என்ன செய்யாது தெரியாது. அவனுக்கு விறகு வெட்டுறது, விறகு பொறுக்கிறதே விறகு வெட்டுறதே அவனுக்கு வேலை. கர்த்தர் அப்படி தான் வகுத்து வச்சிருப்பாரு. விறகு வெட்டுறவன் தண்ணி சுமக்கிறதுக்கும் அடிமையை அவனை வச்சுக்குவார். யாரை சொல்லுவாங்க, யோசுவாக்காவது இங்கே சொல்லிடுவார். கானானுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் கானானை எப்படி அடிமை இருக்காங்கன்னு நீ என்ன செய்யாது, இந்த காரியங்களுக்கு அவனை பயன்படுத்தாத, தண்ணி வெட்டுட்டு தண்ணி சுமக்கட்டும், விறகு வெட்டட்டும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஒரு விறகு வெட்டுறவனு ஒரு தண்ணி சுமக்கிறவன்னு சொல்லுவார், ஒரு கண்ணீர் செஞ்சிருக்கோம், எனக்கு அந்த தகுதி இல்லையே, நான் உங்களுக்கு விறகு வெட்டி போடுறேன்னு சொல்லுவேன். அந்த கண்ணீர் எங்கே போய் சேர்ந்துருக்கும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு. அது எதை ஒப்புமையை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் கர்த்தருக்குள்ளே இல்லை, நான் ஒரு புறஜாதியாக இருக்கிறேன், நான் விடுற கண்ணீர் இல்லை என் வீட்டுக்காரர் கொண்டு போடுறாரு, இல்லை இந்த ஒரு ரிதன்யாங்கிற ஒரு பொண்ணு செத்து போச்சு. அப்போ அது வந்து அழுது கதறும்போது கத்தருக்கு அந்த கண்ணீரை கண்டதே அவனுக்கு. ஆனால் அவங்க போன வழி சரியில்லை. என்ன செஞ்சுருக்கணும் அவங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு சாமியை கூப்பிட்டு ஆண்டவரே, நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் சாவுக்கு போனேன், அந்த சாவி நெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சாமியை ஒரு சாமி இருந்து எனக்கு என்ன செய்ய இதில் ஹெல்ப் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தி காரியங்கள் நடத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள் கர்த்தர் செய்கிறாரு, வேதத்தில் புதிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம செய்கிறார் தேடி பார்க்கறது கிடையாது. ஒரு அவசரமான உலகன்றான், அது இந்த அவசரமான உலகம் கிடையாது. நம்மளுடைய நிர்விசாரம் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய, சபையை சார்ந்து கொள்ளக்கூடிய, தேவ மனிதர்களை சார்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் உள்ள தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு கிடையாது. சபையை விடுங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நாம ஆதாயப்படுத்தின பிள்ளைங்களா இருக்கணும். எத்தனை பேர் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சரி ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நாம என்ன செய்ய கிடையாது, அந்த நேரத்துக்கு கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கவோ ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு இதில் வந்து நமக்கு கையில் பணம் இருக்குது, ஆண்டவர் தங்குகிற ஆலயம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி வைக்கிற என்ன கூட நமக்கு கிடையாது. நாமளும் குறைவுள்ள காரியங்களை நம்ம நடத்துகிறோம். இந்த நம்ம விஷயம் மாற்றிக்கொள்ள ஆமாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
சரியா? அப்போ அந்த 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பழைய நடிச்சாங்க சபையை கூட பரிசுத்தம் நீ கிட்டு போயிட்டு வந்தப்பா ஆட்டை பிடிச்ச மாட்டை பிடிச்ச நீ திரும்ப அவனை செய்ய சுத்தமாகி சபை கூடு பழையபடிக்கு நீ வா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி சபை கூட பரிசுத்தம் முடிச்சோன்னே அங்கிட்டு 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தால இப்போ நம்ம பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ்ரி மாதம் வந்து என்ன மாதம் செப்டம்பர் அக்டோபரா செப்டம்பர் அக்டோபர் இது நம்ம தமிழ் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் தமிழ் மாதம் வந்து புரட்டாசி ஐப்பசி. அந்த புரட்டாசி ஐப்பசியில் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா அறுத்ததை கொண்டு போய் என்ன செய்ய சேர்த்து வச்சுருங்க. ஏன்னா மழை காலம் வரப்போகுதா நீ சாப்பிட்றது கஷ்டப்படுவ, அதனால என்ன செஞ்சுரு மழை காலத்தையும் முன்னாடி. ஆமாம், மழை காலத்து இப்போ மழை காலம் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க அடமழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அந்த நெல்லெல்லாம் எங்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு. ஏன்னா யார் சின்ன பிள்ளை இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அடமழை பெய்யறதுக்கு முன்னாடி அரிசியாக அரைச்சி சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. பரனில் வந்து 6 மாதத்துக்கு அந்த மழை காலம் இருக்கு விறகுகளை வந்து சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. வெளியே போக முடியாது. இப்போ மழை கம்மியாக போயிடுச்சு. அப்போ ஆரம்பிச்சோட நினைச்சு மழை விட்டாம சோறுன்னு பெய்யும். பற்ற வைக்கிறது கூட என்ன செய்யாது ஒரு ஓலை இருக்காது. அதில் ஓலை கொண்டு பன்னாடை கொண்டு அந்த பன்னாடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுற்றி இருக்கு இல்லையா அதை கொண்டு எங்கள் அம்மா வந்து சில பாலை இந்த தென்னை மாறு இதெல்லாம் இப்போ பேஸ்ட்டாக போட்டுறாங்க. அந்த ஓலை இது எல்லாமே சேர்த்து கட்டுக்கட்டாக என்ன செஞ்சிருவாங்க. அதை காசாக்கிடுவாங்க. மழை காலங்களில் வந்து பற்ற வைக்கிறதுக்குலேருந்து வந்து காசு வாங்கிட்டு போவாங்க. அப்படி வந்து 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு வச்சுருக்குறாங்க சேர்த்து வைப்பாங்க. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது மழை வரப்போகுது இந்த ஜனங்களை மழைக்குள்ளே போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாரு 6 பேர் சேர்த்து எல்லாத்துக்கும் கொண்டு அது சேர்ப்பின் பண்டிகையை மாற்றிடுறாரு. ஒரு காரியத்தை சொன்னாலும் நீ சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடி அந்த காரியத்தை செய்ய அப்படின்னு என்ன செய்கிறாரு அந்த சேர்ப்பின் பண்டிகை இருக்கிறாங்க. இந்த சேர்ப்பின் பண்டிகை வந்து நமக்கு நம்ம மாதத்துல என்ன எப்போ நடக்குதுன்னு ஐப்பசி கார்த்திகையில் வந்து என்ன செய்யுது நடக்குது. ரைட்டா? அந்த திஸ்ரி மாதம் 7ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேதி இருக்கு இல்லையா அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகை ஒன்று உண்டு பண்ணியிருப்பாங்க. இந்த வெள்ளி பூரிகளை கொண்டாடுறாங்க இல்லையா அதுவே ஒரு பண்டிகை என்ன செய்வார் கர்த்தர் வந்து மாற்றி வச்சிருப்பார். ஓகே, ஓரளவுக்கு அந்த பண்டிகையை குறித்து பார்த்துட்டோம். விட்டு போனது எதுவும் இந்த ஓய்வு நாள் இப்போ நமக்கு வந்து மன மகிழ்ச்சி நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய நாள் உயிர்த்தெழுந்த நாள். எப்போ வந்து கர்த்தருடைய நாளை மாற்றுவாங்கன்னா நம்ம வெளிப்படுத்தல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான அப்படிங்கிற போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா 7 நாள் கழிச்சு என்ன செய்வார் அவங்க வந்து சந்திப்பார். பூட்டிய அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் அடுத்த வாரத்தின் அந்த நாளிலே அப்படின்னு சொல்லி வரும். அதை ஒரு தீர்மானம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமைன்றது வந்து கர்த்தர் வந்து உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்போ சொல்ல மாற்றிடுவாங்க. அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வர ஓய்வு நாள் அப்படிங்கும்போது சனிக்கிழமை அப்படிங்கிறது கர்த்தர் வந்து சனிக்கிழமை வந்து ஓய்ந்திருந்தாரா அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படுது. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படி பார்க்கும்போது அவங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வந்து ஓய்வு நாள் யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய தேவையில்லைன்னு அது நிழல் நம்ம இருக்கிற காலங்கள் வந்து நிஜம். அதனால் கர்த்தருடைய நாம் வந்து சண்டே வந்து நம்ம செய்கிறோம் ஆராதிக்கிறோம். அப்போ அந்த மாதத்தில் வந்து முதல் நாள் வந்து என்னது ஓய்வு நாள். 14ஆவது நாள் வந்து பஸ்கா. 14ஆவது நாள் பஸ்கா. இப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மாதம் வந்து பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அது வந்து ஓய்வு வருஷம். ரைட்டா? இப்போ முதல் மாதம் நம்ம என்ன மாதம் அவங்க மாதம் நிசான் மாதம். நமக்கு வந்து மார்ச் ஏப்ரல். அப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து என்னது அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள். ஃபஸ்ட்டு நாள் வந்து பரிசுத்த கூடும் நாள் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போயிடணும். 7ஆவது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள். அது 14ஆம் தேதி 7ஆம் தேதி ஓய்வு நாள். 14ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து பஸ்கா. இப்படி வந்து இப்போ நம்ம பார்த்தோம் ஒன்றுனா வந்து பார்த்துட்டு வந்து எந்த எப்படி பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டே வந்துடணும். அப்படி பார்க்கும்போது ஓய்வு வருஷம் வரணும் இல்லையா? மாதம் வந்து பார்த்தேன். இப்போ 12 மாதம் வந்துட்டோம்னா அது வந்து ஒரு ஓய்வு
வருஷமாக கர்த்தர் வந்து கொண்டாட சொல்கிறாரு. ஓய்வு வருஷமாக கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ 12 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து 1ஆம் தேதி பரிசுத்த நாள், 8ஆவது நாள் பரிசுத்த நாள், 1 to 7 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலியாக செலுத்துகிறாங்க. 14ஆம் தேதி பஸ்கா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படி வந்து ஆரிப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, நம்ம சொல்ல பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சிலர் வந்து அவங்க ஆவியில் கர்த்தர் வந்து அபிஷேகத்தை நம்ம வந்து அப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை, ஆரிப்பின் பண்டிகைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆத்துமாக்களை வந்து ஆதாயம் பண்ணுறதுக்காக. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பரிகார நாள். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு வருஷம் முடிஞ்சிடும். இப்படி ஒரு வருஷம் வந்து இப்படி பண்ணிட்ட போது ஏழாவது நாளில் ஓய்வு நாள் வருது. அவர் ஓய்ந்திருந்தா 7ஆவது நாள். அப்போ 7ஆவது வருஷத்தை என்ன சொல்கிறோம், ஓய்வு வருஷமாக கொண்டாட சொல்கிறோம். 7ஆவது நாள் ஓய்வு நாள், 7ஆவது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், முதல் நாள் சர்ச்சுக்கு போகணும், சபை ஓய்வு நாள் அந்த பலிகளை செலுத்தணும். 8ஆவது நாள் சொன்ன பரிசுத்த கூடுதல் நாள். அப்படி போகும்போது அது எக்கால சத்தத்தை ஊது, அது ஒரு பண்டிகை. 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, 3ஆவது வேறு மாதத்துல என்ன இருக்குது, சிவான் மாதம் வந்து 3ஆவது மாதத்துல வந்து அரிப்பின் பண்டிகை வந்து சொல்கிறாரு, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆவது மாதம் ஆவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நேபுகாத்நேச்சார் வந்து இடிச்சிட்டு போனாரா, அதை வந்து நினைவு கூறுதல், அதை வந்து நினைவு வந்து பண்டிகை கொண்டாட நினைவு கூறுகிற பண்டிகை வந்து ஆவணியில் வந்து அதை கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திஸ்ரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா கூடார பண்டிகை, பரிகார நாள். அடுத்து என்ன இருக்குது, சேர்ப்பின் பண்டிகை, இதெல்லாம் வந்து வந்துடும். சரியா? 9ஆவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மார்கழியில் வரும்போது இந்த ஹனுக்கா, அது தீபாவளி, ஆதாரம் தீபாவளி. இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இருக்கிறது. நவம்பர் டிசம்பர் கார்த்திகை மார்கழி வந்து வந்துடுது. அடுத்து வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் பார்த்திங்கன்னா தை மாதம் வந்துடும். ரைட்டா? தை மாதம் வந்துடும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரிப்பின் பண்டிகை கொண்டாடுறதுல அது அரிப்பின் பண்டிகையாக தான் போட்டிருக்காங்க. பெந்தேகோஸ்தேன்னு சொல்ல, அதுனா 50ஆவது நாள் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை, 50 நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இங்கே ஒரு அரிப்பின் பண்டிகை இருக்குது. அது வந்து அவங்க 50ஆம் நாள் மட்டும் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஏன்னா 50ஆவது தான் கர்த்தர் வந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க, பொழிகிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12க்கு தான் என்ன செய்கிறாங்க, ஆதாரில் என்ன செய்கிறாங்கன்னா பூரிம் இந்த மாதிரி வந்து காரியங்கள் வந்து என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அரிப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை வந்து முதல் மாதத்துலேயே செஞ்சுருவாங்க. ஏன்னா நம்ம 14ஆம் தேதிக்கு முன்னாடியே அது புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டுட்டு வரோம். அப்போ அது வந்து பரிசுத்தத்தை நோக்கி வர்றதுக்கு அது கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு பரிசுத்தமாக வரணும், புளிப்பில்லாமல் வரணும் போது அதை ஃபஸ்ட்டே கொண்டாப்பா. ஃபஸ்ட்டு மாதத்தில் அந்த புளிப்பில்லாத இப்படியே வரிசையாக கொண்டாடி வரும்போது சொன்னால் அந்த 7ஆவது ஓய்வு நாளுக்கு தான் 7ஆவது வருஷம் சரி ஓய்வு வருஷம் பண்டிகையான செய்கிறாரு கொண்டாட சொல்கிறாரு. ரைட்டா? 7ஆவது வருஷம் பண்டிகை. அப்போ என்ன பண்ணணும், 7ஆவது வருஷம் 7 வருஷம் அவங்க இந்த காரியங்கள் பண்ணும்போது 7ஆவது வருஷம் என்ன செஞ்சிடணும்னா இந்த நிலத்தை சும்மா விட்டுறணும். ஆமாம், விட்டுட்டு சும்மா இருக்கணும். அடுத்தது செய்யக்கூடாது, நான்வெஜ்ஜு தான் சாப்பிடணும், சாரி வெஜ்ஜு தான் சாப்பிடணும், ஒன்றும் செய்யக்கூடாது, விளையிறது மட்டும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ 7ஆவது வருஷத்துக்கு நம்ம அன்றைக்கி படித்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவார் கர்த்தர், என்ன செஞ்சுருவார் 3 மடங்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு வந்து அப்போ 7ஆவது வருஷம் வருது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு 6ஆவது மாதம் என்ன செய்வார், அதில் 3 வருஷம். அடுத்து வந்து இந்த 7 முடிஞ்சு 8 முடிஞ்சு 9ஆவதுல அந்த அரிப்பின் பண்டிகை அந்த வந்து அறுக்கக்கூடிய காலங்கள் வரும். அதுக்கு வந்து 9ஆவது வருஷம் வரைக்கும் 6ஆவது மாதம் வச்சுருவார் 3 மடங்கு அவங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ இவங்க சும்மா வச்சுட்டு என்ன செய்வார், இப்போ இந்த 7ஆவது வருஷம் வந்து என்ன செய்யணும், வெஜ்ஜு வர்றதை மட்டும் இப்போ நட்டுருக்காங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கொய்யா நட்டுருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, பறிக்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, தண்ணி பாய்ச்சவும் கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம், இருக்கிறத நம்ம சில பறித்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தில் சில கர்த்தர் வந்து கொண்டுட்டு வந்தார். இதை எதுக்கு கொண்டுட்டு வந்தார், சும்மா கிடக்கட்டாங்க, நீங்கள் வந்து வெஜ்ஜாக எதுவும் சாப்பிடுங்க. சும்மா இருக்கிறது வந்து இந்த விதவைகளுக்கும் திக்கற்றவங்களுக்கும் அதுக்கு கூட சும்மா இருக்கிறத வந்து கருது அறுக்கும்போது நீ என்ன செய்ய, ஒட்டா இருக்காத, பழம் பறிக்கும் போது ஒட்டை பழுத்து பண்ணிடாத, திராட்சை பழம் பழுக்கும் போது கீழே விழுந்தாலும் எடுத்துடும். இப்போ அப்படித்தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ என்ன செய்வாங்க, விடுவாங்க, அப்பெல்லாம் விட்டுருவாங்க.
விட்டுருவாங்க. ஜனங்கள் வந்து எடுத்துகிட்டு போட்டுன்னு சிந்தின கருலாம் பறக்க மாட்டாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வர எங்கள் உலகம் கெட்டு போச்சு. அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. யார் வந்து பறக்கினாலும் பறக்கிட்டு போட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாட்கள் வந்து இப்போ சாமி பிச்சைக்காரங்களாம் வந்தாங்கன்னா கொடுப்பாங்க, புரிய அந்த வயல் ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வேகமாக போவாங்க அவங்ககிட்ட வாங்குறதுக்கு. இப்போ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, படம் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்களாக கொடுப்பாங்க. அதாவது ஆண்டவர் இப்போ கற்றுக் கொடுத்த காரியங்கள். இது 7வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருடா, நீ ஃப்ரீ ஆகிடுன்னு சொல்லி சொல்லுவார். எது சொல்கிறாரு? 7வது நாள் ஓய்வு நாள். 7வது நாள் ஓய்வு நாளில் நீ சர்ச்சுக்கு போக கொள்ளு செய்யணும். அவங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அடுத்த காரியம் பலியிட்ட மாதிரி தெரியல. நீ என்ன செய்ய பலியிட்ட தானே வச்சு நான்வெஜ் சாப்பிட்றேன்னு அந்த நீ சர்ச்சனோட வேலைகளும் பார்க்க வேணான்றாரு. காட்டு வேலை மாட்டு வேலையும் மாடு கண்டு இது மாடு கண்டு எல்லாமே இப்போ அங்கிட்டு விட்டுருக்காங்களே, அது பேர் என்ன, எல்லாமே ஃப்ரீயாக விட்டுறாங்க. கறக்கிறது எல்லாமே அந்த இது பேர் என்ன நம்ம போடணும்ல, நான்சி வீட்டுக்கு ஜோன்ஸ் வீட்டுக்கு அது அதோட தொடர்பு. தன்னால் விட்டுட்டு அந்த விளையும் போது மட்டும் வந்து பிடிச்சி கட்டிடுவாங்க. இவங்களுக்கு வந்து 7வது வருஷம் சரி எல்லாத்தையுமே தன்னால் விட்டுருவாங்க. பறித்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு பாலை கறந்து குடிக்க சொன்னாரா அப்படின்னு நமக்கு போடலாம். சரியா, நிலத்தில் தானாக விளையாட நீ பறித்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டு சாப்பாடு தான் இருக்குது. அந்த நேரத்தில் பாலை குடித்தாங்களா, அந்த மாதிரி காப்பி போட்டு குடித்தாங்களான்னு தெரியல. அந்த நேரத்தில் ஜூஸ் தான் நிறையா கொடுக்குறாங்க. திராட்சை பழம் ஜூஸ் தான் நிறையா கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி காஃபி டீன்னு இப்போ வந்தது. எதுக்காக 7வது வருஷத்தை வந்து ஆண்டவரை அவங்க தேடணும். எல்லாம் பண்டிகையா கொண்டாட நாங்க போய் தேடினாங்க. தசம பாகம் மாதிரியாக்கா? தசம பாகம்லாம் இங்கே இடையில வந்தது. அது வந்து லேவியருக்காக சொல்லுவார். மற்ற எல்லாரையும் தசம பாகம் வாங்க சொல்ல மாட்டார். அவையினுடைய பங்கு தசம பாகம் அப்படிங்கும்போது அவங்க கொடுத்து பலி செலுத்துறதுல இந்தது மட்டும் இவனுக்கு பங்கு, இவனுக்கு மோசைக்கு இந்த பங்கு. அது போக ஒரு ஆட்டை வெட்டினாங்கன்னா முன்னந்தொடையா ஏதோ ஒன்று வந்து ஆசாரிகளுக்கு, மோசைக்கு ஏதோ ஒரு பங்கு சொல்லுவார். மீதி வந்து அந்த பலி கொடுக்குறவனுக்கு பிரித்து கொடுக்குறாரு. 10ல் 1 கொடுத்துட்டு 90 வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் சாப்பிடுவாங்க. அது வந்து அதை வந்து நம்ம இதில் வந்து லிங்க் பண்ணுறது தவறான ஒரு போதனை. இல்லை சொல்ல முடியாது. பட் நம்ம அடிச்சை விட அப்படி செய்ய முடியாது. சில வசனங்கள் சொல்லுவாங்க, பேசுக்கு சொல்லி ஒரு சதி செய்கிற பரி செய்கிற அப்படி கேட்பாங்க. ஒருத்தவங்களும் வந்து இதை கொடுக்குறீங்க, இந்த காரியம் செய்ய மாட்டேங்கிற, இதையும் செய்ய, அதையும் செய்ய, இதை விட்டு விடாது. அப்போ அவரே என்ன சொல்கிறாரு, தசம பாகம் வந்து கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே தவறான போதனை. சதுசேயர் வந்து கேள்வி கேட்குறேன். சதுசேயர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிக்கலாம், தசம பாகம்னு சொல்கிறார். அவர் இரக்கத்தை விட்டு விட இருக்கணும். அவன் வந்து அவனுடைய நாட்களில் அவன் என்னென்ன வந்து பலி செலுத்துகிறேன் அந்த காரியங்கள் வந்து இவர் வந்து நியாயப்பிரமாண காலங்கள் தான் வாழ்ந்தார். இவருடைய மரணம் தான் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறுகிற தேவன் அல்ல. அதனால அவருடைய பதில் வந்து அதையும் செய்ய இதையும் செய்ய சொல்லி சொல்லுவார். அதனால அவர் வந்து தசம பாகம் வந்து எல்லாரும் வாங்குங்கன்னு சொல்லி. இப்போ தசம பாகம் எதுன்னு அடிப்படையில் நம்ம வந்து வாங்குறோம், எதுன்னு அடிப்படையில் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவாண்மையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதீர்கள். அவன் கேட்கிற கேள்வி கேட்டது யாரு? ஆண்டவர் அறியாத ஒருத்தர் வந்து கேட்குறான். ஆண்டவர் அறியாத கேட்குறான்னு அவன் யாரு? அவனுடைய யூதரில் ஒருத்தன். அவன் வந்து கேட்குறான். அவன்கிட்ட வந்து நீ வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதுன்னு ஒரு சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியுமா? ஆண்டவராக இருக்கிறாரு, ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்கிறாரு. ஓய்வு நாளே மீறும்போது சில ஓய்வு நாளை மீறுகிற தேவன். அப்போ மோசே நியாயப்பிரமாணத்தை வந்து மீறினா அவர் வந்து தண்டனைக்குரியவர். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறுகிற தேவன். அவர் ஆண்டவர் இருக்கிற காலத்தில் அவன் யூதனாக இருக்கிறதுனால அவனுக்கு என்ன சொல்கிறாரு, நீ இதையும் செய்ப்பா, இரக்கத்தையும் நீ செய்ய இரக்கம் பாராட்டுகிறார்.
புதிய ஏற்பாடாகிய நமக்கு கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்குற காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கட்ட பவுல் சொல்லுவார், வாய்க்கு போரடிக்கிற வாய் கட்டாயாக இதுதான். அவர் டயத்தெல்லாம் பேசிக்க மாட்டார். அது மாதிரி அது 10 தர்ம சகாய பணம். அவருக்கு இருக்கும்போது தர்ம சகாய பணம். தர்ம சகாயம் நம்ம தர்ம சகாயம்னா ஃப்ரீயா வந்து, அதாவது ஒருத்தங்க இல்லாதவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவு கொடுக்கறது, அது தான தர்மம். தர்ம சகாயம்னா ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்து இருப்பாங்க, அப்போ போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் நீ திரும்ப கொடுன்னு கேட்காம சொல்லி ஃப்ரீயாக கொடுக்க. இக்கட்டான நேரத்தில் தர்ம சகாயம். இந்த ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் தேவைப்படும். அவங்க வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் என்ன செய்யணும், அதோட தேவைகள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் இங்கே கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தால் போகணும் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறது வந்து தர்ம சகாயம். அந்த தர்ம சகாய பணம் போது அவர் எப்படி வந்து வசூல் பண்ணுவாங்கன்னா, பஞ்ச காலத்தில் வந்து எருசலேமில் வந்து பஞ்ச காலம் இருக்கும்போது அங்கே உள்ள பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்வாங்கன்னா, அங்கே வந்து கட்டாயப்படுத்தி கேட்கல, அங்கே இருக்கிற தர்ம சகாய பணம் தான் வரும். அதை சேகரித்து என்ன செய்வாங்கன்னா, எருசலேமில் வந்து பரிசுத்தவான்கள் தாய் சபை இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட வந்து கொடுக்குற பிள்ளைங்க தான் இருந்திருப்பாங்க. இவன் கூடி சேரும்போது பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கு, அன்றாட விதவைகளுக்கு திட்ட விசாரப்படும் போது முறுமுறுத்தாங்க. 7 பேரை வந்து என்ன செஞ்சாங்க, தெரிந்தெடுத்தாங்க. பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2வது போது பொதுவாய் அனுபவித்தார். 4வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், எல்லாத்தையும் பொதுவாய் அனுபவித்தார். ஒரு பர்ணபான எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து பேதுருவிட்ட காலடியில் கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லி ஒரு வசனம் பார்ப்போம். அதே மாதிரி அந்த தபீத்தால் அவங்க அனனியா சப்பீரா அவங்க வந்து பொதுவாக எல்லாரும் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு மீது அதில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே டைத்துட்டது வராது. இது வந்து இடையில வந்து ஒரு துரு உபதேசம் தான். அதனால வந்து நம்ம வந்து அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம், ஒரு சபையை நடத்துகிறதுக்கு பரிசுத்தவான்கள் கூடி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா காணிக்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட போட மாட்டாங்க, 10 காசா 20 காசான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் போடுவாங்க. அப்போ சபை வந்து மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலத்தில் சபை தேவைகள் வந்து சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனால பரிசுத்தவான்கள் கூடி வந்து இப்படி வந்து டைத்துன்னு தசமம் வாங்கணும்னு சொன்னால் ஜனங்கள் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேவைகள் சந்திக்கப்படுங்கிற நோக்கங்களோடு செய்ய அந்த திட்டத்தை வந்து ஒரு கொள்கையாக ஒரு கோட்பாடாக நிறைவேற்றிருப்பாங்க. அது கொள்கை கோட்பாடில் வரல, வாய்மொழி பிறப்பா இல்லை எதுவும் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு வந்து தெரியலை. இது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இதனால் என்ன செஞ்சிச்சு, ஒரு நல்லதுக்காக, ஒரு நன்மைக்காக சபை தேவையில் வந்து அல்லாடுது. அடுத்து வந்து அதுக்கு தேவை நாமளே இருக்கிறோம், நிறைய தேவைகள் இருக்குது, நம்ம கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது சில டைம் செய்கிறோம், நம்மளுடைய தேவைகளை நெருங்கின வட்டத்தில் வச்சு நம்மளுடைய தேவைகளை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட கேட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு வெளியில் வந்து அது பரவும்போது பார்த்திங்கன்னா அது தவறான போதனையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவன் யார்ட்டுமே நினைச்சோட தேவைகள் நினைச்சக்கூடாது, அது ஒரு பாடமாக நம்ம வச்சுக்கிறோம். ஆமாம், எனக்கு இந்த தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் யார்ட்டையும் நம்ம சொல்லவே கூடாது, அவ்வளோ அது தவறான. இவங்க என்ன சொல்ல வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கடமை காணிக்கையை வந்து ஜனங்கள்கிட்ட வந்து நம்ம வற்புறுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் இது சபையில் வந்து இந்த வேதத்தில் பார்த்தா யார் பவுல் காலத்தில் இது மும்முரமாக இருக்கும். வேறு யாருமே அந்த காணிக்கையை சேகரித்த மாதிரி இருக்காது. ஒரு சபையை கட்டும்போது என்ன செய்வார், சேகரித்து திட்டம் பண்ணி அது திட்டம் பண்ணுவார், தீர்த்து தான் திட்டம் பண்ணுவார். தீர்த்து இருதயத்தில் அருள்னு தேவனுக்கு இந்த திட்டத்தை அருள் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதை கர்த்தரை முடிக்க பண்ணுவாரான்னு எழுதிப்பார் நிருபங்களில். அப்புறம் இவர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுவார். நான் போகிறேன் நேரப்போ என்ன கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லுவார். எனக்கு பரிச்சயமான நம்பகமான ஆட்கள்கிட்ட என்ன கொடுத்து விடணும், நான் போகிறப்போ அவங்க கூட வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள்லாம் வந்து அவர் இப்போ நிறையா சபைகள் கட்டினார். அவருக்கு நிறையா தேவைகள் இருந்திருக்கேன். அதை எவ்விதமாக கையாண்டாருங்கிறத வந்து கற்றுக்கணும். அவர் அதில் கரப்ஷன் ஆகிறார். அதை கொடுக்குறவே சபையில் இருக்கிறவே வந்து நம்பகத்தன்மை ஆளில் கூட அது எனக்கு நம்பகத்தன்மை ஆளாக இருக்குன்னு அவன் ஏன் கூட விட்டு என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல மாட்டார். ஆரம்பத்தில் அவர் கொண்டு போவார். பவுலும் பர்னபாவும் சொல்லி ஆரம்பத்தில் சேகரித்து அந்தியோகியாவோட சேகரித்து எருசலேமுக்கு கொண்டு வரார். அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் சபை பாஸ்டர் போடுவாங்க, அதில் தீர்க்கதரிசியாக இருப்பார். அப்புறம் தான் கர்த்தர் அவர் வந்து பிரிக்க சொல்லுவார். 2 பேரும் பிரிஞ்சு அவருடைய ஊழியம் வந்து மேன்மையான ஒரு ஊழியருக்கு திட்டத்தை நிறைவேற்றுவார். பவுலாக இருப்பார், தேவ மனுஷனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிருபங்களை இவர் வந்து காணிக்கை வசூல் பண்ணி போன மாதிரிலாம் இருக்காது. ஆனால் வந்து எல்லாத்தையும் சொன்ன மாதிரி அவர் இருக்காது. ஏன்னா என்னோட இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு குறைக்கும் போது 1 தடவை எனக்கு வந்து தேவைகளை நிவர்த்தி பண்ண பிலிப்பு சபையோ யாரோ ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுத்துவார். அவங்க தான் என்னுடைய தேவைகள் வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
கரப்ஷன் இல்லாத ஆட்களாக இருப்பார். ஆத்மாக்களை வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இல்லாமல் உருவாக்கின ஒரு தேவ மனுஷனை வந்து அவர் இருப்பார். அதனால் அவர் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன ஒரு ட்ரெண்டாக இருக்குன்னா டைத்துன்னு சொல்லி வாங்குறாங்க, மேற்கொண்டு வாங்குறாங்க. அது தேவைகளுக்கு வாங்குறாத நம்ம வந்து நியாயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பண்ணுறாங்க, திட்டங்களை வகுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. அதுக்குரிய அந்த நன்மையோ தீமையோ வந்து கர்த்தர் வந்து பார்த்துக்குவார். அப்போ நம்ம ஒரு சபைக்குள்ளே இருக்கிறோன்னா அவங்க சொல்கிற கொள்கை கோட்பாடுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும். இது வந்து சபைக்கு வந்து சபையின் சத்தியத்துக்கு புறம்பாக இருக்குன்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. நம்ம சொல்கிறோம் இது சபைக்கு சத்தியத்துக்கு புறம்பானது அது எதுவும் செய்யலை. கர்த்தர் வந்து அதை கண்டிப்பாக சொல்லலை, இதை செய்யுங்கிறது சொல்லலை. அப்படிங்கும்போது துருபதேசமாக இருக்கலாம் மேபி. அப்படி இது துருபதேசம் கூட நம்ம கட்டாயப்படுத்தலாம், கண்டிப்பாக கூட சொல்லக்கூடாது. அதை கூட நம்ம திருத்திக்கிறோம். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சொல்கிறோம் தனிப்பட்ட விதத்தில் காணிக்கிறோம், அதுவும் தவறு தான். அப்போ தேவனை சார்ந்து கொள்ளணும், தேவனே தான் சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் சந்திச்சா என்ன செய்யலாம், நம்ம வந்து காரியங்கள் நடத்தணும். கர்த்தர் காரியங்கள் சந்திக்க முடியலன்னு நினைச்சோம்னா காரியங்கள் நம்மளால் நடத்த முடியாது. அப்படி தான் நம்ம வந்து வச்சுக்கணும். கர்த்தரான காரியங்கள் திட்டத்தை கொடுத்தா கர்த்தர் தேவைகளையும் சந்திக்கிற தேவன். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் சொல்லி திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். மோசங்கிட்டே வந்து காணிக்கை வந்து வாங்க சொல்லுவார், அந்த ஒரு இடத்துல சொல்லுவார். ஆனால் அதையும் சில கர்த்தர் வந்து அப்படி பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது சந்ததியை சில பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க. அப்போ நாம் வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேவனுடைய சிந்தையை நம்ம போகும்போது நமக்கு ஏற்ற ஆட்கள் சில கர்த்தர் வந்து எழும்ப பண்ணுகிற தேவன். அதே இஸ்ரவேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கடிலிருந்து விழுந்தபோது சிறையிருப்பில் இருக்கிற யோசுவாவா அவன் பேர் யோசுவாவா நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினான். அப்போ அங்கே எல்லாம் யார் இருந்தா, எல்லாருமே இருந்தாங்க, தேவ பிள்ளைகள் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க இடிஞ்சு விழுந்த கூட என்ன செய்றாங்க, எல்லாருமே குடி இருக்கிறாங்க. கர்த்தர் நெகேமியா எழுப்படி அந்த அலங்கத்தை வந்து கட்ட முடிஞ்சுது. அப்போ அவர் வந்து திரும்ப அதுக்கு பிறகு யார் பண்ணாங்க, எருசலேம் இடிக்கப்படும் செருபவேலை கர்த்தர் வந்து எழுப்ப பண்ணுறாரு. அதுக்கு பிறகு யாருன்னா இவன் வருவேன் ஏழாவது வந்து ஆண்டவருக்கு விரோதமானவே, ஆனால் யூதர்களை பிரியப்படுத்துறது ஆலயத்தை வந்து கட்டுவேன். இந்த மாதிரி காரியங்களை வந்து பார்க்கும்போது வேதத்தை ஒத்து நம்ம காரியங்கள் நடப்பிக்கணும். நம்ம வர்ற ஜனங்களை வந்து தேவையில்லாமல் நம்மளுடைய திட்டங்களை வந்து விமர்சித்து நமக்கு வந்து ஒரு பேடு ஒரு ஒப்பீனியன் வந்து உலக அளவில் சொல்லக்கூடாது. ஏன்னா உலக அளவு பறந்த ஸ்தாபனம் வந்து சின்ன ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நாம் வந்து நல்ல விதையாக போட்டால் தான் இந்த வளரும்போது நல்ல கனி கொடுக்குற மரம். இப்போவே நம்ம ஒரு தீமையான விதையை போட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து தீமையான கனி கொடுக்குற மரம் வந்து மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து துருபதேசம் வராத அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங் என்ன செய்யணும், அஸ்திபாரம் போட்டுட்டோம்னு சொன்னால் மேலே வரும்போது கர்த்தர் வந்து அதை பார்த்து நாம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதில் உண்மையாக இருக்கும்போது உண்மையானவர்கள் எழும்ப பண்ணுகிற தேவன். பவுல் சொன்னான் வந்து உண்மை உள்ளவன் என்னை இந்த ஊழியத்துக்கு ஒன்று ஏற்படுத்தினேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உண்மையாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததி உண்மையான சந்ததியாக ஒரு உண்மையான ஸ்தாபனமாக இல்லை எழுப்புல ஸ்தாபனம் வந்து விரிஞ்சு இருக்கிறனால நாம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், பரிசுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி போதிக்கிறவங்க இருக்கணும். சரி, இங்கே போனால் இதை எப்படி க்ரஷ் பண்ண மாட்டாங்க, இங்கே போனால் அந்த காரியத்தை குறித்து நம்ம செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு நேரம் வெளிநடத்து. என்ன நமக்கு வேணும், ஆண்டவர் சொல்ல திட்டம் சொல்லுவார், உலக அளவு ஸ்தாபனம் சொல்லுவார், சொல்லுகிற தேவைகளை சந்திக்க வேணும். சந்திக்க ஆத்மாக்கள் வரும்போது மரத்தடிகளோட உட்கார வச்சு அவங்க எங்கே கொண்டு போகணும், பரலோகத்துக்கு போகணும். அந்த சிந்தை மட்டும் தான் நமக்கு இருக்கணும். ஆமாம் இருக்கணும். நம்ம எங்கேயும் போயிட்டோம். நான் இன்னைக்கு வந்து இதை பிடிச்சலான்னு பார்த்தேன், முடிச்சு கத்தனால முடிச்சு மணியை பாருங்க, டைமை பாருங்க, பார்த்தேன். நான் 50 நிமிஷம் சரி முடிச்சு தொட்டோம்னா நல்லா